கல்யாண வீட்டில் யார் பேச்சியாவது யாராவது கேட்பாங்களா? அது ஒரு தற்கொலை முயற்சி. எவன் பேச்சு எவனையும் கேட்க மாட்டான். ஒரு டம்ளர் எடு, நான் டம்ளர் எடு, டம்ளர் எடு, டம்ளர் எடு, டம்ளர் எடு, டம்ளர் இல்லையா, டம்ளர் இல்லையா, டம்ளர் இல்லையா, டம்ளர் இல்லையா, இதுக்குன்னே இருப்பாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். 3000 பேர் வந்திருந்தாங்க. நான் தான் பேச்சாளர். 3000 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் உட்காந்துருந்தேன். இன்னுமே கல்யாண வீட்டு போகக்கூடாது ஒரு முடிவு எடுத்து தீர்மானம் போட்டதுக்குள்ளே 2 பேர் வந்துட்டாங்க. எங்கள் ஊர் கல்யாணத்தில் வந்து பேசணும். அங்கே எவனும் கேட்க மாட்டாயா அப்படின்னு சொன்னேன். அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க. அதே மாதிரி கூப்பிட்டு போய் அதே தான் நடந்தது. பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டியாச்சு. இங்கேயாவது போடியம் இருக்குது. அங்கே ஹேண்ட் மைக்கை என் கையில் கொடுத்து பெரியோர்களே தாய்மார்களே 2 வார்த்தை தான் அங்கே சொன்னேன். 300 பேர் மேடைக்கு ஓடியாந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறோம். என்னையே தள்ளிக்கிட்டே போகிறாங்க. ஒரு மனுஷன் நிற்கிறான், பேசுகிறான், அதை பற்றி யாருமே கவலை. ஓரமா நெல் ஒதுங்கு விலகு. நானும் விடலை. தமிழ் படித்தவன் பாருங்க. அங்கே 10 பாட்டு, இங்கே 8 தொகை, இங்கே குறுந்தொகை, இங்கே பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுறதுக்காக. அதில் அந்த கூட்டத்தில் ஒரு கிழவி என்னை கூப்பிட்டு அந்த ரூம்குள்ளே போய் பேசி ஒருத்தருமே இல்லை அப்படின்னு சொல்லுது. எதில் மணமகன் நேரம் சும்மா தான் கிடக்குதான். அதுக்கு என்னன்னா தனியாக பேசுகிறவன் இங்கே பேசுனேன், அங்கே பேசுனேன். அதுக்கு நான் எங்கள் வீட்டில் உட்காந்து பேச மாட்டேன்னா? பேசுகிறத கேட்டால் தானங்க நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் எல்லாம் இந்த தலைப்பை பேசுறதுக்கு இந்த இடம் வேணுங்க. ஏன் வெளியில் பேச முடியாதுன்னு சொன்னால் அங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூடில் வருவாங்க. இங்கே மட்டும்தான் படிப்பு, நூல்கள், அறிவு, சிந்தனை, இதை பத்திரம் யோசிப்போம். ஒரு தடவை ஒரு சின்ன கிராமத்துக்கு என்னை பேச கூட்டு போனவர் அங்கே வந்து நீங்கள் அரிய செய்தியை சொல்லணும்ட்டார். என்னென்ன சிகாகோவில் விவேகானந்தர் அந்த தலை பேசுகிறீங்களா அப்படின்னாரு. சரின்ட்டு இது நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முதல்ல. கூட்டு போய் அவர் என்ன சொல்லாமல் கூட்டு போயிட்டார் தெரியுமா? அன்னைக்கு அந்த ஊரில் அக்கடி சட்டி எடுத்து ஆடுறாங்க. அதை சொல்லலை. அங்கே கொண்டு போய் கூட்டத்தில் என்னை விட்டு எனக்கு அதை பார்த்த உடனே கதி கலங்கிருச்சு. அதுவும் மேடையும் கிடையாது. கீழே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு அம்மா அக்கடி சட்டி எடுத்து என்னையை சுற்றி ஆடி வருது. எனக்கு சாமி வந்துடும் போட்டிருக்கு. அப்படியே இதில் என்னை அறிமுகப்படுத்துகிறவர், என்னை கூட்டு போனவர் என்னை அறிமுகப்படுத்துகிறாரு. எப்படி? என் பேர் என்ன? ஞானசம்பந்தன். பேச வேண்டிய தலைப்பு விவேகானந்தர். அவர் மைக்கை பிடிச்சி இப்போது விவேகானந்தர் அவர்கள் ஞானசம்பந்தரை பற்றி பேசுவார். அவரை கும்பிட்டு, ஐயா நான் தான் ஞானசம்பந்தன், விவேகானந்தரை பற்றி பேசுங்க. சும்மா பேசுங்க, எவன் கேட்க போறியாங்க? இப்படி சொன்னா எவனா பேச ஓடுங்களா? அப்படியும் மனசை தேத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேங்க. ஒரு அம்மா ஓடியாந்து என் பேரனை காண மைக்கில் சொல்லு அப்படிங்குது. ஏம்மா நான் பேச வந்திருக்கேம்மான்னு. அதனால தான் ஓன்ட்ட சொல்கிறேன். நான் பேச முடியாத பைட்ட போய் சொல்ல முடியுமா? சொல்லு. அப்புறம் நான் என்ன பண்ணேங்கிறீங்க? அந்த அம்மா கூட அப்போ அந்த பேரனை சொல்லி போயிட்டு அந்த முத்தையா என்ற 3 வயது சிறுவனை காணவில்லை, முனியாண்டி என்ற 3 வயது சிறுவனை காணவில்லை, கட்டம் போட்ட சட்டை, வெட்டப்பட்ட தலை, என்ன இதெல்லாம் பொதிகை டிவியில் கேட்டுக்கேன் நான். அதில் அடிக்கடி காணா போனவங்களை போய் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கிடைச்சதாவே சொன்னதில்லை, நான் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாம் எங்கேயோ சங்க வச்சு சௌரியமாக வாழ்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த அம்மா வந்து அவன் கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. சரி விடுங்க. அப்போ அங்கே வந்து என்ன பேசணும்? அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஏதாவது பேசணும். இங்கே நூல்கள், படைப்பு, படைப்பாளி. நீங்கள் இந்த இப்போ சிரிச்சதெல்லாம் எடுத்துக்கல ஐயா, கேமராமேன் அவங்க சிரிச்சதெல்லாம் எடுத்துக்கல, கொஞ்சம் எடுங்க. நீங்கள் அவங்க சோகமாக உட்காந்துருக்க இப்போ எடுத்து அப்புறம் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? நல்ல வேலை அங்கிட்டு போல கொண்டிருப்பாங்க போட்டிருக்கு 5 பேர் சேர்ந்து அப்படின்னு சொல்லி. அப்படி கைதட்டுறப்ப சிரிக்கிறப்ப நல்லா கைதட்டுங்க, சிரிச்சிங்கன்னா தெரிவிங்க நல்லா. வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்க ஆளுகளுக்கு ஐயோ அப்படி நடந்திருக்கு போட்டிருக்கே அப்படி நினைக்கணும். நீங்கள் ஏதோ மௌன அஞ்சலி மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னு வைங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு குதூகலமாக இருந்தால் தானே நல்லா இருக்கும்.